கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல நம்மை காத்து வந்தார் என்பதின் அடையாளம்தான் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறார் என்பது விளங்குகிறது. இந்த புதிய மாதத்துல, மே மாதம் 2026 வருஷத்துல பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா? அதற்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். காலங்கள் நமக்கு முன்பாக அதிகமாய் இல்லை. கிடைத்த காலங்களை கர்த்தருடைய வசனத்திலே செலவிடவும், அவருடைய ஊழியத்திலே செலவிடவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இந்த வசனம் தண்டனையை பற்றியதல்ல. ஆனால் முன்பான வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேசத்தை எவ்வாறாக விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கடுங்கோபமாய், அவர் மூர்க்கமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வேகத்தில் கர்த்தர் நிக்கிரகம் பண்ணி இருப்பார் என்று சொன்னால், நோவாவின் நாட்களில் நடந்ததை காட்டிலும் மேலான பயங்கரங்கள் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தர் வேகம் போல காண்பிப்பார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க பெருசு. அந்த இமைப்பொழுதுங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதுவுமே அவருடைய கண்கள் நம்மை சோதி தருகிறது என்று இருக்கிறதுனால இமைப்பொழுது கூட அது இருட்டான பொழுது கிடையாது, கைவிட்ட பொழுது கிடையாது. சரி, இருக்கட்டும். அவர் இங்கே என் கையை உன்னிடமாய் திருப்பி என்று சொல்லி அழகாய் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அதை பார்க்கிறார். முதலாவதாக அவருடைய கை நம்மிடமாய் திரும்பும் கை. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி என்று சொல்லி தன்னுடைய கோப கிரியைகளை விட்டு, தன்னுடைய பயங்கர கிரியைகளை விட்டு கர்த்தர் தம்முடைய கரங்களை மெதுவாய் நம்மை தடவி விடுகிறதற்காகவும் நம்மிடமாய் திருப்புகிறார். இப்பொழுது அவருடைய கைகள் அடிக்கிற கைகள் அல்ல, அரவணைக்கிற கைகள். தேவன் தூரமாய் நிற்பவர் அல்ல. நாம் விலகினாலும் அவர் நம்மை நோக்கி திரும்பி வருகிறார். இது அன்பின் கை, அழைக்கும் கை, அணைக்கும் கை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவன் திரும்பும் கை உங்களுக்கு நேராக ஆதரவாக திரும்புகிறது. அவருடைய ஆதரவு கிடைத்தால் போதும், அவர் கரம் உயர்த்தினால் போதும், அவர் கை சூட்டினால் போதும், அது உங்களுக்கு மகா பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். நம்மை தள்ளுவதற்கல்ல அவர் கரம் நீட்டுவது, நம்மை திரும்ப பெறுகிறதற்கு, திரும்ப வாங்கி கொள்ளுகிறதற்கு. விட்டார், இப்பொழுது கை தூக்கி நம்மை நிறுத்துகிறார். அவர் கைவிட்டார் என்று சொல்லி ஒருபோதும் காரியம் நடக்காது. அவர் கைவிட்டார் என்று சொன்னால் நம்மால் தாங்க முடியாது. அவர் கை விடுகிற தேவன் அல்ல, கை பிடிக்கிற தேவன். இரண்டாவதாக களிம்பை நீக்கும் கை. களிம்பு என்று சொன்னால் பாவம், அசுத்தம், கலக்கம். இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தருடைய கை நம்மை தொட முடியாது. பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லி ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. பாவத்துக்கு அருகில் அவர் வர முடியாது, பாவத்தை தொட முடியாது. ஆனால் அந்த கை நம்மை அரவணைக்க வேண்டும் என்று சொன்னால், அழைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக பாவத்தை கழுவ வேண்டும். என்னுடைய தகப்பனாரை நான் நினைக்கிறேன், 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்னை குளிப்பாட்டி விட்டது என்னுடைய தகப்பனார் தான். காலையில ஸ்கூலுக்காக கிளம்பும் போது அப்பா உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் சோப்பு போட்டு நன்றாக தேய்ப்பார்கள். தேய்க்கும் போது வலிக்கும்.
தடார் தடார் என்று சொல்லி அவர்கள் சோப்பு போடுகிறதே பயங்கர வேகமாக இருக்கும். ஏனென்றால் தகப்பனுடைய கை அவ்வளவு முரட்டு கையாக இருக்கும். ஆனால் நான் குளித்து வெளியே வரும்போது என்னுடைய சரீரம் புத்தம் புதிதாய் காணப்படுகிறது போல இருக்கும். எனக்கே அவ்வளவு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய கைகள் முரட்டு கைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறதை விட சுத்திகரிக்கும் கைகள். தேவன் அப்படியே நம்மை விட மாட்டார். அவர் நம்மை சுத்தமாக்க விரும்புகிறார். சங்கீதம் 51:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் அக்கிரமத்திலிருந்து என்னை முற்றிலும் கழுவி என் பாவத்தினின்று என்னை சுத்திகரித்தருளும் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் செய்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் கழுவி, என்னுடைய அக்கிரமத்தை கழுவி, என் மீறுதல்களை கழுவி, என்னுடைய மோசங்களை கழுவி, என் பாவத்தினின்று என்னை சுத்திகரித்தருளும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய ஜெபம் அப்படியாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், துணிந்தும் துணிகரம் இல்லாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அசுத்தங்கள் நம்மை கடந்து போகின்றன. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதை மாத்திரம் மறந்து போகாதிருங்கள். மூன்றாவதாக, சுத்தமாய் புடமிடும் கை. பாவத்தை கழுவுகிறது வேற, புடமிடுகிறது வேற. புடமிடுகிறது என்பது அதனுடைய உண்மைத்தன்மையை, அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வருவதுதான் புடமிடுதல். கர்த்தருடைய வசனம் 7 தரம் உருக்கி எடுக்கப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உருக்கி அதாவது புடமிட்டு வெள்ளி எப்படி எடுக்கப்படுகிறது அதே போல சுத்தமாக எடுக்கப்படுகிறது. உன்னுடைய நிலைமை, நீ ஷைனிங்க்கு உரியவன், நீ பிரகாசத்துக்கு உரியவன், நீ ஜொலிக்கிறதற்கு உரியவன் என்பதை காண்பிக்கிறதற்கு கர்த்தருடைய கை உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. தேவன் சில சமயம் நெருப்பான அனுபவங்களை அனுப்புவார். ஆனால் அது நம்மை அழிக்க அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்த. சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நெருப்பில் போட்டார்கள். ஆனால் அவர்கள் மோசே முட்செடியை பார்க்கும்போது அது எரிந்தும் அந்த முள்செடி அவியாமல் இருந்தது என்பது போல இந்த பயங்கரமான சூளையிலே நம்முடைய பிள்ளைகள் போடப்பட்டும் அவர்கள் அவிந்து போகவில்லை, எரிந்து போகவில்லை. தேவன் அவர்கள் நடுவில் வந்தார். ஆகினாலே புடமிடப்படுதல் என்பது ஏதோ நம்மை அழிக்கிறதற்காக அல்ல, நம்மை சுத்திகரித்து பொன்னாய் வெள்ளியாய் பளபளப்பாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்க்கிறார். மல்கியா 3:3 சொல்லுகிறது, அவர் வெள்ளியை உருக்கும் ஒருவனாகவும் சுத்திகரிப்பவராகவும் நமக்காக காணப்படுகிறார். நெருப்பு வந்தாலும் அந்த நெருப்பின் நடுவிலும் தேவனுடைய கை வேலை செய்கிறது. கடைசியாக, ஈயத்தை எல்லாம் நீக்கும் கை. என்னதான் அது பளபளப்பா இருந்தாலும் ஆங்காங்கே சில ஈயங்கள், அது வெள்ளியை போலவே இருக்கும். வெள்ளியை எடுத்துக்கொண்டால் ஈயமும் வெள்ளியும் ஒரே கலர்ல தான் இருக்கும். அதனால் எது வெள்ளி எது ஈயம் என்பது கண்டுபிடிப்பது கடினம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஃபேக்கான நிறைய காரியங்கள் ஒட்டிக்கொள்ளும். வெளியே பார்க்கிறதுக்கு பரிசுத்தம் போல நம்ம காணப்படுவோம். நமக்கே நாம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறோம், நாம் பேக் ஸ்லைடிங்கில் இருக்கிறோம், பின்மாறி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. அந்த ஈயத்தை எல்லாம் நீக்கும்படியாய் கர்த்தருடைய கை நமக்கு நேராக நீட்டப்படுகிறது. ஈயம் என்பது மதிப்பில்லாத கலவைகள், நம்மில் உள்ள தேவையற்ற பழக்கங்கள், தேவையற்ற சிந்தனைகள், உலகத்தின் தாக்கங்கள். எபிரேயர் 12:10 இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படிக்கு அவர் நமக்கு பயனாக, நமக்கு ஆதரவாக, நமக்கு பிரயோஜனமாக சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி. தேவன் நீக்கும் போது அது இழப்பு அல்ல, அது உயர்வுக்கான தயாரிப்பு. இந்த 4 செயல்களும் தேவனுடைய கருணையையே காண்பிக்கிறது. நம்மை நோக்கி திரும்பும் கை, களிம்பை நீக்கும் கை, நெருப்பில் சுத்திகரிக்கும் கை, கலவைகளை ஈயத்தை
போக்கும் கை. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கை வேலை செய்கிறது. அவருடைய கை உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் ஆதரவாக இருந்து உங்களை நடத்துவார். அதனாலே நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்துல என்னோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் கையை என் வாழ்க்கையில நீர் செயல்படுகிறதற்கு எவ்வளவாய் அனுமதித்திருக்கிறீர். என் கை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பார்த்து கர்த்தருடைய கை எவ்வளவு பலமுள்ளதாய், எவ்வளவு ஆதரவானதாய், எவ்வளவு விசேஷமானதாய் எனக்காக செயல்படும் என்பதை என் சரீரத்தின் செயல்களை கண்டே நான் பார்க்கிறேன் கர்த்தாவே. ஆனால் நீர் கிரியையில் வல்லவர், யோசனையில் பெரியவர். ஆகையினால இந்த அருமையான நேரத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கைகளுக்கு ஆதரவாய் உம்முடைய கை நீட்டப்படட்டும். எங்களுடைய பாவத்தை நீக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். எங்களுடைய ஈயங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும். இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதன் வெளிச்சத்தை, அதன் பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உயர்ந்து செழிப்பார்களாக, குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.